சென்னை சாந்தோமில் நடைபெற்று வரும் யாதும் ஊரே கருத்தரங்கத்தில் புதிய தலைமுறை குழுமத் தலைவர் சத்யநாராயணன், தி இந்து நாளிதழ் குழுமத் தலைவர் ராம், அகரம் அறக்கட்டளையின் நிறுவனர் சூர்யா உள்ளிட்டோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர். இயற்கையை பாதுகாக்க அனைவரும் ஒன்றிணைவதன் அவசியத்தை நிகழ்ச்சியில் பங்கேற்றோர் வலியுறுத்தினர். இந்த வெள்ளம் ஏற்பட்டு அதனால் மக்கள் பாதித்த போது உங்களிடையே ஒரு புதிய எழுச்சி வந்தது. அதை கண்டு இந்த உலகமே வியந்தது. அந்த எழுச்சி அடங்கும் முன் உங்களுக்குள் ஏற்பட்ட அந்த தீ அணையும் முன் அதை அடைகாத்து உயிர் கொடுக்க வேண்டும் என்று எண்ணினோம். அதன் விளைவே இந்த யாதும் ஊரே. So what is the contribution of climate change to this? It's not easy to answer this question. It's not easy to trace cause and effect, but those who have modeled, climate change scholars who have done some modeling do link the changes that have taken place to the present troubles that various countries and people are facing across the world. And global warming, unless we do something about it more than we are doing today, it is going to probably cause devastation in unexpected ways in different parts of the world, including India. தனக்கான பாதையை அறுத்து கொண்டு போவதால் ஆறு என்று பெயர். குளிக்க பயன்படுவது குளம், நீர் ஓடுவதால் நீரோடை, ஏர் பாசனத்திற்கு ஏரி, ஆழம் அளவிட முடியாமல் இருப்பதால் கடலுக்கு ஆழி என்று பெயர். அகழி, அருவி, உருணி, ஊற்று, கண்மாய், கல்குட்டை, கால்வாய், கிணறு, குட்டை, சூனை என்று தமிழர்கள் நீர் பற்றிய சொற்களை வழங்கினர். இன்று சொற்கள் மட்டுமே இருக்கின்றன, எதிலும் நீர் இல்லை.